உங்களையும் என்னையும் கத்தரு நம்முடைய மடியிலேயே உட்கார வச்சுட்டு இருக்கிற. நீ தொலைஞ்சு போகாத, நீ எங்கேயும் போகாத. உன் மைண்ட் சொல்ற பிரகாரம், உன் மைண்ட் வாய்ஸ் பிரகாரம் நீ போகாத. உன் மைண்ட் வாய்ஸ் சொல்லும், கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கும் உன் மைண்ட் வாய்ஸ். வேற உலகத்தின் குரல்கள் பல காரியங்களை கொண்டு வந்து சொல்லி தரும். கேட்காதீங்க. என் மெய்ப்பர் சொன்னா கேளுங்க. என் மெய்ப்பர் இதை எனக்கு சொல்றாரு, இது என் மெய்ப்பர் எனக்கு செய்ய சொல்றாரு. என் மெய்ப்பர் சொன்னா அங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. மெய்ப்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றான்னாக்கா எந்த காரியமும் நம்மளை விட்டு விலகவே விலகாது. எல்லாரும் சொல்றாலாம், அவன் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அவ்வளவுதான். இது சொல்ல கூட நம்ம பயப்படுறோம்ல. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். இந்த வசனங்கள் நம்ம இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம பயப்படவே வேண்டாம், தைரியமா போங்க. ஆனா கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அப்படியே கண்களை மூடிட்டு நம்ம செபிக்கலாமா? இந்த காலை நேரத்துல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் ஒரு கன்ஃபியூஷன்ல வந்தேன், ஒரு பதற்றமா வந்தேன், என்ன நடக்க போதோ என்று சொல்லிட்டு வந்தேன், யார் குரலை கேட்பது என்று தெரியாம வந்தேன். நீங்க என் கூட இருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தைய, பாதை தெரியாத ஆட்டை போல நீ ஓடாத, நான் உன்னுடைய பக்கமாகவே இருக்கிறேன். உன் பிள்ளைகளை குறித்து நான் அக்கறை வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் அக்கறை வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டங்களை வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாமே உமக்கு ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்க கரையில கொடுக்கிறேன், என்னால செய்ய முடியாத ஒண்ணு உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு போங்க. உங்க மனசுக்குள்ள பேசுங்க, உங்க இருதயத்துல சொல்லுங்க, ஏசப்பா என் மனசுல இந்த வேதனை இருக்குது, யாருக்கும் தெரியாது, இதுக்கு நான் உங்க குரல்ல மட்டும்தான் நான் கேட்கணும், மனுஷனுடைய குரல் எனக்கு வேண்டாம், என்னுடைய மெய்ப்பராக நீர் இருக்கிறீர் இயேசு சுவாமி. அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அநேக நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையில சொந்த இஷ்டமாக சொந்த பாதையில போன நேரங்கள் உண்டு ஏசப்பா. சொல்லிடுங்க, எனக்கு 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 எந்த கைடன்ஸும் இல்லை, நல்ல மெய்ப்பனே எனக்கு கிடைக்கல. ஆண்டவர்ட்ட கையை கொடுத்து கேளுங்க, நீங்க இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நல்ல மெய்ப்பனாக வாங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, உங்க மனசுல எவ்வளவு துக்கம் இருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு துன்பங்கள் இருக்கும். ஆண்டவரே அடுத்த கட்டம் எனக்கு புரியலையே சொல்றீங்கன்னாக்கா பாதை தெரியாத ஆட்டை போல போயிடாதீங்க. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை வழி நடத்த, உங்களை பலப்படுத்த, உங்களை சீர்படுத்த, நம்மளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென்.